தர்மயுத்தம் நடத்த போன ஓபிஎஸ்ஏ உள்ள வந்துட்டாரு. தன்னை முதலமைச்சராக்குன சசிகலா ஜெயிலுக்கு போயாச்சு. உள்ள இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த தினகரனும் திவாகரனும் வேற வேற திசைக்கு போயாச்சு. கட்சியில தன்னை எதிர்க்க ஆள் கிடையாது. ஜெயலலிதாவும் இறந்துட்டதால போயஸ் கார்டனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய தேவை இல்ல. மன்னார்குடி குடும்பத்துக்கு படியளக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இத்தனை தடைகளையும் தாண்டி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின எடப்பாடி பழனிசாமி அதை வச்சு மக்களுக்கு நல்லாட்சியவா கொடுத்தாரு? நிச்சயமா கிடையாது. அதை பயன்படுத்தி தன்னோட குடும்பத்தோட ஆஸ்தியை தான் அவர் பெருக்கிக்கிட்டாரு. இதை பற்றி தான் இன்றைய கமுக்கம் நிகழ்ச்சி விரிவா பேச போது. வாங்க பார்க்கலாம். முன்பு வரை எடப்பாடிக்கு அரசியலில் ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறிதான் இருந்தது. ஆனால் 2011க்கு பிறகு பழனிசாமிக்கு ஏறுமுகம் மட்டும்தான். அது அவருடைய அரசியல் வாழ்வுக்கு மட்டுமல்ல, அவருடைய ஆஸ்தியின் கணக்குகளுக்கும் தான். இப்போது பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து விட்டார் எடப்பாடி என்பதுதான் கொங்கு மண்டலத்தின் லேட்டஸ்ட் பரபரப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் நெடுங்குளம் கிராமம் சிலுவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தோட கடைக்குட்டி தான் எடப்பாடி பழனிசாமி. கல்லூரியில படிக்க பிடிக்காம பாதியிலேயே படிப்பை நிறுத்திக்கிட்டாரு. முதல் ஆரம்ப தொழில் வெள்ள வியாபாரம். இதனாலேயே எடப்பாடி பழனிசாமியும் ஊருக்குள்ள மூட்டை சக்கரை மூட்டை அப்படின்னு கேலி செய்வாங்களாம். ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் பார்த்தா காசு பார்க்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லுவாராம். அதையே தான் அவர் அரசியலையும் கடைபிடிச்சாரு. 2011க்கு முன்பு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி பழனிசாமிக்கு கிடைத்தன. அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே பழனிசாமியை கட்சிக்குள் காலி செய்யும் வேலைகளும் நடந்தன. சுதாரித்துக் கொண்ட பழனிசாமி சசிகலா குடும்பத்தின் தயவில் 2011 சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கினார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆனால் அமைச்சராகாமல் இருந்தால் இதோடு அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும் என்று பயந்த பழனிசாமி சசிகலா குடும்பத்தின் தயவிலேயே அமைச்சர் பதவியையும் பிடித்தார். அதன் பிறகே ஆட்டம் ஆரம்பமானது. 2011 முதல் 2016 வரை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த போதே அவருடைய ஆஸ்தியின் கணக்குகள் அதிரடியாக உயரத் தொடங்கிவிட்டன. அதை முதலில் அம்பலப்படுத்தியது யார் என்றால், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து தோட்டத்துக்கு அழைத்து விருந்தும் வைத்த டாக்டர் ராமதாஸ் தான். அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என சொல்லி ஆளுநரிடம் போய் மனு கொடுத்தார் ராமதாஸ். இந்த மாதிரி புகார் கொடுக்கிறதுங்கிறது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையான ஒரு விஷயம். கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி கூட எடப்பாடி அன்கோ மேல இப்படி ஒரு புகாரை கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப கூட்டணி விருந்துன்னு குதூகலமா இருக்காங்க. இருக்கட்டும், அவர் கொடுத்த புகார்ல என்னென்னலாம் இருந்துச்சு, மேலும் எடப்பாடி பழனிசாமி மேல யாரெல்லாம் புகார் கொடுத்திருக்காங்க இப்ப பார்க்கலாம். ராமதாஸ் அளித்த புகாரில் எடப்பாடி பழனிசாமியை பற்றிதான் அதிக புகார்கள் இருந்தன. கொக்கோ கோலா ஆலைக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு, அதில் அமைச்சர் பழனிசாமியுடன் தொழில்துறை அமைச்சர் தங்கமணி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாசலமும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார் டாக்டர் ராமதாஸ். காங்கிரஸ் கட்சியின் EVKS இளங்கோவனும் அமைச்சர் பழனிசாமி வீட்டில் 1000 கோடி ரூபாய் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என ஆதாரத்துடன் சொன்னார். தமிழ்நாட்டு அமைச்சர்கள் தங்கள் துறைகளில் நடத்தும் வசூல் வேட்டையில் கிடைக்கும் தொகையை அமைச்சர் பழனிசாமி வீட்டில் சட்டமன்ற தேர்தல் செலவுக்காக பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அதற்கு இளங்கோவன் விளக்கமும் சொன்னார். தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் கொள்ளையடித்த பணமெல்லாம் ஏன் பழனிசாமி வீட்டுக்கு போக வேண்டும்? அதுதான் பழனிசாமி சசிகலா ஜெயலலிதாவிடம் நம்பிக்கையை பெற்ற வழி. ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது கட்சியில் OPSம் உச்சத்தில் தான் இருந்தார். நத்தம் விஸ்வநாதனும் செல்வாக்காகத்தான் இருந்தார். KP முனுசாமி, வைத்தியலிங்கம் என எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் பண வரவு செலவை கவனிக்கும் பொறுப்பை எடப்பாடியிடம்தான் ஒப்படைத்தார் சசிகலா.
அதில் நம்பிக்கையாக நடந்து கொள்வதை போல் நடித்தார் எடப்பாடி. ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் 30,000 கோடி பதுக்குவதற்கு 3 கண்டெய்னர்களில் பணத்தை அனுப்பியது எடப்பாடி அன்கோதான். அந்த கண்டெய்னர்கள்தான் திருப்பூர் அருகே தேர்தல் பறக்கும் படையிடம் சிக்கியது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட சொத்து மதிப்பு 2011-16 ஆட்சி காலத்துல மட்டும் 116% உயர்ந்திருக்கு. ஜனநாயக சீரமைப்பு சங்கத்தோட ஆவணங்களின்படிதான் இந்த எண்ணிக்கை. ஆனா உண்மையில பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமியோட சொத்து மதிப்பு பல 100 மடங்கு உயர்ந்திருக்கு. இதுக்கு சிலர் உதவி இருக்காங்க. அவங்கதான் எடப்பாடியை இயக்கும் படை. எடப்பாடியின் மனைவி ராதா, மகன் மிதுனுக்கு பெருந்துறை சுப்பிரமணியன் என்பவரின் மகள் திவ்யாவை திருமணம் செய்து வைத்துள்ளார் எடப்பாடி. இந்த பெருந்துறை சுப்பிரமணியன் தான் இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டுகளை எடுத்து நடத்துகிறார். மேலும் எடப்பாடியின் சம்பந்தி பெருந்துறை சுப்பிரமணியனுக்கு சரண்யா என்ற மகளும் உள்ளார். சரண்யாவின் கணவர் சந்திரகாந்த், அவரும் எடப்பாடியின் குடும்பத்தோடு நெருக்கமானார். அந்த சந்திரகாந்தின் அப்பா ராமலிங்கமும் பெரிய கான்ட்ராக்டர். இவர்கள்தான் தற்போது எடப்பாடியின் குடும்பத்தில் இருந்து கொண்டு சொத்துக்களை பல்வேறு வழிகளில் குவிப்பதற்கு உதவியாக இருக்கின்றனர். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது 2000 ரூபாய் நோட்டுக்கு தட்டுப்பாடு. அந்த நேரத்தில் எடப்பாடி மகனின் சகலை சந்திரகாந்த் 1000 கோடிக்கு புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்து பிடிபட்டார். அவை அத்தனையும் எடப்பாடியின் பணம்தான். இவர்கள் தவிர மச்சான் வெங்கடேஷ், அண்ணன் கோவிந்தராஜு, பெத்தநாயக்கன்பாளையம் இளங்கோவன், உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ குருசாமி, வாழப்பாடி குபேந்திரன், வளத்தி வெங்கடாசலம், மாணவர் அணி மாவட்ட செயலாளர் தமிழ்மணி, அரியானூர் பழனிசாமி, சேலம் ஜங்ஷன் பாவா, கவுன்சிலர் சசிகலா, வீராணம் முத்துசாமி, சங்ககிரி நிலவள வங்கி தலைவர் கந்தசாமி என குடும்பத்துக்கு வெளியிலும் ஒரு பட்டாளம் இருக்கின்றது. இதெல்லாம் தாண்டி எடப்பாடிக்குன்னு ஆளினால ஒருத்தர் இருக்காரு. நாட்டு மக்களை நிர்கதியாக்குன பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குஷியா இருந்தாரு. அந்த ஆளினால் தான் அந்த குஷிக்கும் காரணம். யார் அந்த ஆளினால்? அவரால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன நன்மைகள்? விரிவா பார்க்கலாம். சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு மற்றும் மாநில மத்திய கூட்டுறவு சங்கங்களின் தலைவராகவும் இருக்கும் பெத்தநாயக்கன்பாளையம் இளங்கோவன் தான் அமைச்சர் இல்லாத நாட்களில் மாவட்டத்தின் நிழல் அமைச்சர். இவர் எங்கு போனாலும் 10 கார்கள் புடைசூழ செல்வார். அமைச்சரின் முன்பே இவரை வாங்க மாவட்டம் என அழைப்பார்கள் கட்சிக்காரர்கள். அமைச்சரும் அதை ரசிக்கிறார். அமைச்சருக்கு இளங்கோவன் மீது பாசமா பயமா என பட்டிமன்றம் நடத்தும் அளவுக்கு இளங்கோவன் பழனிசாமியுடன் நெருக்கமாக உலா வருகிறார். ஏனென்றால் அமைச்சரின் ஆளினால் தகவல் அனைத்தும் அறிந்தவர் இளங்கோவன் தான். இந்த கூட்டுறவு இளங்கோவன் தயவில்தான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நேரத்தில் பல கோடி ரூபாயை எடப்பாடி புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றினார். இதன் பிறகுதான் சிபிஐ சேலம் கூட்டுறவு சங்கங்களில் 5 நாட்கள் ரெய்டு நடத்தி ஆவணங்களை அள்ளிச் சென்றது. சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் சோதனை நடந்த போதே 65 கூட்டுறவு வங்கிகளின் மேலாளர்களையும் வருமான வரித்துறையினர் வரவழைத்தனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசின் அறிவிப்பிற்கு பிறகு புதிதாக தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளை ஆராய்ந்தனர். சேலம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பெயரில் புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டதன் பின்னணியை விசாரித்தனர். இவற்றின் மூலம் 151 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் டெபாசிட் செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் பிடிபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக அரசு திட்டங்களில் எடப்பாடி சம்பாதித்த பணத்தை தான் அப்படி மாற்றினார். உச்சகட்டமா பண மதிப்பு நீக்கத்தின் போது பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடு ஏற்படுது.
அந்த நேரத்துல தான் எடப்பாடி பழனிசாமி தன்னோட மனைவியோட பேர்ல 63 புதிய பேருந்துகளை வாங்குறாரு. இப்ப இந்த பேருந்துகளோட ராஜ்யம் தான் சேலத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தபோது மட்டும் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். 2018க்கு பிறகு அவர் முதலமைச்சராகிவிட்டார். அதன் பிறகு இன்னும் அவருடைய சொத்துக்கள் வேகமாக உயர்ந்தன. பருப்பு கொள்முதலில் ஊழல், ஸ்மார்ட் கார்டு தயாரிப்பதில் ஊழல், தமிழகத்தில் தொழில் தொடங்க வந்த மோட்டார் நிறுவனத்திடம் கமிஷன் கேட்டு துரத்திவிட்ட கொடுமை, முதலமைச்சரின் உறவினர் ஒருவர் நெடுஞ்சாலைத்துறையின் கான்ட்ராக்டை முடிவு செய்து கமிஷன் பெறுவது என திரும்பிய பக்கமெல்லாம் கமிஷன் ராஜ்யம்தான். அதுவும் எல்லாமே 2000 கோடி ரூபாய் முதல் 4000 கோடி ரூபாய் வரையிலான ஒப்பந்தங்கள். இதனால்தான் இந்த குறுகிய காலத்திலேயே பழனிசாமியின் சொத்துக்கள் பல ஆயிரம் மடங்காக உயர்ந்தது. உச்சகட்டமாக இவர்கள் தங்களின் இதய தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளும் ஜெயலலிதாவின் நினைவு மண்டபம் கட்டுவதற்கான டெண்டரிலும் ஊழல் செய்தார்கள். ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு 2018 பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி நாள் என அறிவித்து டெண்டர் விடப்பட்டது. அப்போது 43.63 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி பட்ஜெட்டில் இதை 50.8 கோடியாக உயர்த்தி அறிவித்தார் பன்னீர்செல்வம். இப்போது அதற்கு ஜெயலலிதா நினைவு மண்டபம் என்று மட்டும் பெயர் வைத்துள்ளனர். எம்ஜிஆர் காணாமல் போய்விட்டார். வழக்கம் போல இந்த கட்டுமான டெண்டரையும் முதல்வருக்கு நெருக்கமானவங்களுக்கே கொடுத்திருக்காங்க. ஈரோட்டை சேர்ந்த இவங்க முதல்வரோட சம்பந்திக்கு தொழில் முறையில நெருக்கமானவங்க. 2018ஆம் ஆண்டு ஜூலை மாசம் எடப்பாடி எல்லா அமைச்சர்களையும் அவசரமா கூப்பிடுறாரு. எதுக்குன்னா, அம்மா இருக்கும்போது மட்டும் சில கோடிகளை கப்பமா கொடுத்தீங்கல்ல, இப்ப ஏன் அந்த மாதிரி அமௌண்ட் நீங்க மாசம் செட்டில் பண்றது இல்ல? மாசம் எனக்கும் அதே மாதிரி அமௌண்ட் செட்டில் பண்ணுங்க அப்படின்னு அமைச்சர்களுக்கு எல்லாம் ஒரு உத்தரவு போடுறாரு. இதுக்கு சில அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இதுல இருந்து விதிவிலக்கு கொடுக்கப்படுது. எதிர்ப்பு தெரிவிக்காது எடப்பாடிக்கு பயந்த சில அமைச்சர்கள் மாசம் சில கோடிகளை எடப்பாடிக்கு கப்பமா கட்டுறாங்க. இதனாலேயும் எடப்பாடியோட சொத்து மதிப்பு வேகமா உயர்ந்துகிட்டே வருது. இது போக எஸ்பிகே, கிறிஸ்டின்னு பினாமி நிறுவனங்கள் வேற. கிறிஸ்டி நிறுவனம் குமாரசாமி கவுண்டர் என்பவருக்கு சொந்தமானது. நாமக்கல் மாவட்டம் ஆண்டிபாளையத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கிறிஸ்டி நிறுவனம், கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனம், அருப்புக்கோட்டை செய்யாதுரைக்கு சொந்தமான எஸ்பிகே குழுமம், எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனின் மனைவிக்கு சொந்தமான ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கும் ஆண்டாள் பேப்பர் மில்ஸ், பிகே அண்ட் கம்பெனி, எக்ஸ்பிரஸ்வே, மதுரை ரிங் ரோட்டை 4 வழி பாதையாக மாற்றும் 200 கோடி ஒப்பந்தம் பெற்ற ஸ்ரீ பாலாஜி டோல்வேஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் தான் பிரதானமாக எடப்பாடியின் பினாமி நிறுவனங்கள். இதில் எடப்பாடியின் சம்பந்தி பெருந்துறை சுப்பிரமணியத்தின் ஸ்ரீ ஆண்டாள் பேப்பர் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஆண்டாள் பேப்பர்ஸ் அண்ட் போர்ட் பிரைவேட் லிமிடெட், ஆண்டாள் பேப்பர் மில்ஸ் யூனிட் 2 ஆகிய 3 நிறுவனங்களும் சுமார் 52 கோடி கடனில் செயல்பட்டு வந்தன. எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனுக்கு தன் மூத்த மகள் திவ்யாவை சுப்பிரமணியம் திருமணம் செய்து கொடுத்த பிறகு 1.5 மாதங்களில், அதாவது 13/1/2014 அன்று 3 நிறுவனங்களுக்கும் இருந்த மொத்த கடன் 52 கோடியும் கட்டி முடிக்கப்பட்டது. கான்ட்ராக்டர் நாகராஜன் செய்யாதுரை 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை முகப்பேர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஸ்ரீ பாலாஜி டோல்வேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கட்டுமான நிறுவனத்தை தொடங்கி அதன் நிர்வாக இயக்குநராக உள்ளார். இதில் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி சுப்பிரமணியமும், ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனையில் சிக்கிய கான்ட்ராக்டர் சேகர் ரெட்டியும் இயக்குநர்களாக உள்ளனர். இந்த நிறுவனம்தான் 200 கோடி மதிப்பிலான மதுரை ரிங் ரோடு 4 வழிப்பாதை பணியை டெண்டர் எடுத்துள்ளது. இதேபோல் நாகராஜன் செய்யாதுரை 2018 மார்ச் 12ஆம் தேதி அருப்புக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு எஸ்பிகே அண்ட் கம்பெனி எக்ஸ்பிரஸ்வே என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இதிலும் சுப்பிரமணியம் இயக்குநராக இருக்கிறார். இந்த நிறுவனம் ஆரம்பித்த வேகத்தில் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 2 டெண்டர்களை எடுத்திருக்கின்றது. சேலம், ஈரோடு, திருச்செங்கோடுன்னு கொங்கு மண்டலத்துல மட்டும் புதுசா 12 விவசாய நிலங்களை தன் பேருக்கு பதிவு செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி.
இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியோட உறவினர்கள் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கான்னு பல நாடுகள்ல முதலீடுகளை குவிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம கோவிலுக்கு சொந்தமான நிலங்களையும் தன்னோட உறவினர்களுக்கு வளைச்சு கொடுக்கிற வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடியின் மனைவி ராதா, மகள் திவ்யா பெயர்களில் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன. கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் பல எஸ்டேட்டுகளும் வாங்கப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழ் வரும் ஒரு கோவிலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தி குடும்பத்தினர் சட்டவிரோதமாகவும் மிக குறைந்த விலைக்கும் வாங்கியுள்ளனர். ஈரோட்டில் பிராமண சுவாமிகள் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் பெருந்துறையின் மையப்பகுதியான கருமாண்டி செல்லிப்பாளையம் கிராமம் கந்தாபாளையத்தில் உள்ளது. அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் வரும் இந்த நிலத்தை தான் எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தியான பெருந்துறை சுப்பிரமணியம் குடும்பத்தினர் வாங்கியுள்ளனர். எடப்பாடி இப்படி சொத்துக்களை வாங்கி குவிக்கிறதுக்கு அதிகாரிகள் சிலரும் உடந்தையா இருந்திருக்காங்க. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை, உள்துறைன்னு அதிகாரிகளோட பட்டாளம் பெருசாகிட்டே போகுது. பழைய நிகழ்வுகள்லாம் தேடி பார்த்தா இந்த அதிகாரிகள் எல்லாருமே எடப்பாடி கிட்ட 8 வருஷத்துக்கும் மேலா நெருக்கமா இருக்கிறது தெரியும். 2011, 2016 ஜெயலலிதா அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போது அந்த துறைக்கு செயலாளராக இருந்தவர் நிரஞ்சன் மாடி. அப்போதே இருவருக்கும் நல்ல நெருக்கம். இருவரும் சேர்ந்து அப்போது அறிமுகப்படுத்திய திட்டம்தான் பேக்கேஜ் கான்ட்ராக்ட். அதற்கு முன்பு வரை டிவிஷனாக மட்டும்தான் ரோடு போடும் கான்ட்ராக்டுகள் விடுவார்கள். அதில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் கொஞ்சம் சம்பாதிப்பார்கள். ஆனால் பேக்கேஜ் சிஸ்டம் வந்ததும் மொத்தமாக கமிஷன் பணம் ஒரே இடத்துக்கு வந்தது. இப்படிப்பட்ட பொன்முட்டையிடும் ஐடியாவை எடப்பாடிக்கு கொடுத்த நிரஞ்சன் மாடிதான் எடப்பாடியின் இப்போதைய அமைச்சரவையில் உள்துறை செயலாளர். பழைய நட்பின் அடிப்படையில் நிரஞ்சன் மாடியை உள்துறை செயலாளராக கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதன் மூலம் மொத்த போலீஸ் பட்டாளமும் இப்போது எடப்பாடி பழனிசாமியின் உள்ளங்கைக்குள் இருக்கின்றது. அதனால்தான் எடப்பாடிக்கு ஆதரவாக மாநிலம் விட்டு மாநிலம் தாண்டி போய் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களை மிரட்டுகிறது தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு போலீஸ் டிஜிபி ராஜேந்திரன் முதல்வர் எடப்பாடிக்கு முட்டு கொடுக்கும் முக்கியமான முதுகெலும்பு. தன் அரசியல் எதிரிகளை மிரட்டவும் தொழிலுக்கு இடைஞ்சலாக உள்ளவர்களை ஒடுக்கவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளினால் ஆளாக இருப்பவர் ராஜேந்திரன் தான். இப்படி ஒரு தேவை தனக்கு எதிர்காலத்தில் ஏற்படலாம் என்று தெரிந்துதான் எடப்பாடி பழனிசாமி டி.கே. ராஜேந்திரனை அந்த பதவிக்கு கொண்டு வந்தார். பான்பராக், குட்கா விவகாரத்தில் கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு டி.கே. ராஜேந்திரன் மீது வைக்கப்பட்டது. இதனால் 2018 ஜூன் 29ஆம் தேதி டெல்லியில் கூடிய டிஜிபி தேர்வுக்குழுவில் டி.கே. ராஜேந்திரன் டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் என்ற சூழல் நிலவியது. ஆனால் அந்த தேர்வுக்குழுவுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை அனுப்பி வைத்து குட்கா விவகாரத்தை பின்னுக்கு தள்ளினார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் தங்கமணி எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி முறை. அமைச்சர் வேலுமணி எடப்பாடி பழனிசாமியின் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இந்த சாதி பாசமும் உறவு பாசமும் இந்த தங்கமணியையும் வேலுமணியையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே விசுவாசமானவங்களா மாற்றி வச்சிருந்துச்சு. இது தவிர அரசுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல அதிகார மட்டங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமா இருக்காங்க. அவங்க யாரெல்லாம்ங்கறத இப்ப பார்க்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட திரிவேணி எர்த் மூவர்ஸ் நிறுவனம் இந்தியாவின் மிக முக்கியமான கனிம வள நிறுவனம். இந்தியாவில் மட்டுமல்லாது இந்தோனேசியாவிலும் நிலக்கரி சுரங்கம் வைத்துள்ளது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கார்த்திகேயன் மற்றும் பிரபாகரன் சகோதரர்களான இவர்கள் நடத்தும் இந்த நிறுவனத்தின் வருடாந்திர டர்ன்ஓவர் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை இருக்கும். தற்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வது, முதல்வரின் வெளிநாட்டு முதலீடுகளை பராமரிப்பது போன்றவையெல்லாம் இந்த நிறுவனத்தின் வேலைகள்தான். இதன் உரிமையாளர்களுக்கு டெல்லி டிஃபென்ஸ் காலனியில் வீடு உள்ளது. எடப்பாடி அணியிலிருந்து டெல்லிக்கு போகும் அமைச்சர்களை கவனித்துக் கொள்வது, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதும் இந்த திரிவேணி பிரதர்ஸ் தான்.
இப்போது நெடுஞ்சாலைத்துறையில் முதல்வரின் உதவியாளர்களாக இருக்கும் 3 பேருமே அவரின் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் இடமாறுதல் வாங்க முடியும். இவர்கள் 3 பேரும் தான் தற்போது எடப்பாடியின் வசம் உள்ள நெடுஞ்சாலைத்துறையை கட்டுப்படுத்துகிறார்கள். பொதுமக்களோட வரிப்பணத்துல உருவாக்கப்படுற பல திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமியோட பினாமி நிறுவனங்கள் லாபமடைகிற மாதிரி டெண்டர்கள் விடப்படுது. தமிழ்நாட்டையே உழுக்கின வருமான வரி சோதனை நடைபெற்ற செய்யாதுரையும் எடப்பாடியோட சம்பந்தி சுப்பிரமணியனும் இதுல ரொம்ப முக்கியமானவங்க. திருநெல்வேலி செங்கோட்டை கொல்லம் 4 வழிச்சாலையை விரிவுபடுத்தி பலப்படுத்தும் 720 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் வெங்கடாஜலபதி அண்ட் கோ என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. பாலாஜி டோல்வேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் சேகர் ரெட்டி, நாகராஜன், பி சுப்பிரமணியம் ஆகிய 3 பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிறுவனத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தின் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுரை ரிங் ரோடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. வண்டலூர் முதல் வாலாஜா வரையில் உள்ள 4 வழிச்சாலையை 6 வழிச்சாலையாக மாற்றும் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் எஸ்பிகே அண்ட் கோ நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, பொள்ளாச்சி, விருதுநகர், ராமநாதபுரம் கோட்டங்களில் கீழ் வரும் நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் வெங்கடாஜலபதி அண்ட் கோவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி ஜெயலலிதாவை விட பல மடங்கு அதிகமா சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற வெறியோட எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஒவ்வொரு நாளும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இவ்வளவு மகா ஊழல்களை செஞ்சிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற சரியான நேரத்தை பார்த்து மக்கள் காத்துட்டு இருக்காங்க.